ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம போஸ்ட் ஆஃபீஸில் இந்த வருஷம் புதுசாக வந்திருக்க ஒரு ஆக்சிடென்டல் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது விபத்து காப்பீடு திட்டம். இந்த திட்டத்தை பற்றின முழு தகவல் தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த இன்சூரன்ஸ் பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ ஒன்று பார்க்கலாம். இந்த இன்சூரன்ஸ் பேரு ஹெல்த் பிளஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் ஹெல்த் பிளஸ் இன்சூரன்ஸ். இதுல மொத்தம் 2 விதமான பாலிசி இருக்குங்க. நீங்க 10 லட்ச ரூபாய்க்கான பாலிசியாவும் போடலாம், அப்படி இல்லைன்னா 15 லட்ச ரூபாய்க்கான பாலிசியாவும் போடலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அந்த மாதிரி பாலிசி நீங்க போட்டுக்கலாம். நீங்க ஒருவேளை 10 லட்ச ரூபாய்க்கான பாலிசி போடுறீங்கன்னா வருஷத்துக்கு 555 ரூபாய் கட்டினா மட்டும் போதுங்க. மாசம் மாசம் பேமெண்ட் கிடையாது, வருஷத்துக்கு மட்டும்தான் இது. ஒருவேளை நீங்க 15 லட்ச ரூபாய் பாலிசி போடுறீங்கன்னா வருஷத்துக்கு நீங்க 755 ரூபாய் பே பண்ணா போதும். பாலிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஆக்சிடென்டல் ஹெல்த் இன்சூரன்ஸ். பாலிசி ஹோல்டர், அதாவது யார் பேர் மேல பாலிசி போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு இயற்கை மரணம் ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது நேச்சுரல் டெத் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு இந்த பாலிசினால எந்த விதமான பெனிஃபிட்டுமே கிடைக்காதுங்க. பாலிசி ஹோல்டர் ஆக்சிடென்ட்ல இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த பாலிசியில வர எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பாலிசி போட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்க இந்த பாலிசி போடுறீங்கன்னா இந்த பாலிசினால உங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ், அதாவது என்ன பயன்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். பாலிசி ஹோல்டர், அதாவது யார் பேர் மேல பாலிசி இருக்கோ அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களா, அதாவது விபத்துல இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த அமௌண்ட்க்கு பாலிசி போட்டிருக்காங்களோ அந்த அமௌண்ட் அவங்களுக்கு டோட்டலா பே பண்ணிடுவாங்க. அதாவது பாலிசி ஹோல்டர் 10 லட்ச ரூபாய்க்கான பாலிசி போட்டிருந்தா 10 லட்ச ரூபாய் பே பண்ணிடுவாங்க. அவங்க யார நாமினியா போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு. இன்கேஸ் பாலிசி ஹோல்டர் 15 லட்ச ரூபாய்க்கான பாலிசி போட்டிருந்தா அந்த 15 லட்ச ரூபாயும் அவங்க யாரு நாமினியை ஆட் பண்ணிருக்காங்களோ அந்த நாமினிக்கு. அப்படி நாமினியை ஆட் பண்ணவே இல்லைன்னா அவங்களோட சட்டப்படியான வாரிசு பாலிசி அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க. ஒருவேளை பாலிசி ஹோல்டருக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறமா அவங்க 10 லட்ச ரூபாய்க்கான பாலிசி போட்டிருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களோட படிப்பு செலவு 50,000 ரூபாய் வரைக்கும் பே பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்க 15 லட்ச ரூபாய்க்கான பாலிசி போட்டிருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் அமௌண்ட் பே பண்ணுவாங்க. இன்கேஸ் பாலிசி ஹோல்டர் ஆக்சிடென்ட்னால பெர்மனன்ட் டிசபிலிட்டி, அதாவது வாழ்க்கை முழுக்க அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாத நிலைமை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாலிசி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த பாலிசி அமௌண்ட் 10 லட்ச ரூபாய் பாலிசி போட்டிருந்தா 10 லட்சம், 15 லட்ச ரூபாய் பாலிசி போட்டிருந்தா 15 லட்சம் டோட்டல் அமௌண்ட்டும் பே பண்ணிடுவாங்க. இந்த ஆக்சிடென்ட்னால அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல செலவாகிற மெடிக்கல் அலவன்சஸ், அதாவது மருத்துவ செலவு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த பாலிசியில கவர் ஆகும். இந்த ஆக்சிடென்ட் பாலிசியில இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, இன்னொரு அருமையான விஷயம் இருக்குங்க. இந்த பாலிசி ஹோல்டரோட குழந்தைங்க இருந்தாங்கன்னா, கல்யாணம் வயசு வந்துச்சுன்னா அவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் பாலிசி போட்டுங்க 50,000 ரூபாய் வரைக்கும் பே பண்ணிடுவாங்க. 15 லட்ச ரூபாய் பாலிசி போட்டுங்க 1 லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்க கல்யாண செலவு ஏற்றுப்பாங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு அருமையான விஷயம் இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட்னால பெர்மனண்டா டிசபிலிட்டி ஆகாம கொஞ்ச நாள் நல்லா இருந்துட்டு இந்த ஆக்சிடென்ட்னால கொஞ்ச நாள் கழிச்சு உங்களால எந்த வேலையும் செய்ய முடியாம ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா, பெர்மனண்டா உங்களால எந்த ஒர்க்கும் பண்ண முடியல அப்படின்னு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அப்பயும் உங்களுக்கு இந்த பாலிசி அமௌண்ட் கம்ப்ளீட் அமௌண்ட் உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. பிஃபோர் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு செக் பண்ணுவாங்க, இந்த ஆக்சிடென்ட்னாலதான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்ங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த ஆக்சிடென்டல் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல உங்களுக்கு ரிமைனிங் இருக்க பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஆக்சிடென்ட்னால உங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் பே பண்ணுவாங்க. நீங்க இன்கேஸ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறீங்க அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட்னால உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய்ல இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. நீங்க ஐசியூல இருக்கீங்கன்னா 1000 ரூபாய்ல இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் பே பண்ணிடுவாங்க. ஆக்சிடென்ட்னால இறந்துடுறாங்க இல்லையா, அவங்களோட இறுதி சடங்குக்கு 5000 ரூபாய் வரைக்கும் தருவாங்க. பாலிசி ஹோல்டருக்கு வருஷத்துக்கான ஹெல்த் செக்அப் ஃப்ரீயா பண்ணி தருவாங்க. இது மட்டும் இல்ல, இங்க ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. அது என்னன்னா அன்லிமிட்டெட் டெலி கன்சல்டன்சி இருக்குங்க. அதாவது நீங்க உங்க ஹெல்த் ரிலேட்டடா எவ்வளவு நேரம் வேணும்னாலும் உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி பேசிக்கலாம். அதுக்கான எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது, அன்லிமிட்டெட். இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். நீங்க அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு 18 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள இருக்க இந்தியர்கள் யாரு வேணும்னாலும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பாலிசி நீங்க அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2, ஆதார் அண்ட் பேன் கார்டு, அட்ரஸ் அண்ட் ஐடி ப்ரூஃப்காக. அது மட்டும் இல்லைங்க, இதோடு சேர்த்து நீங்க எந்த பாலிசி போடுறீங்களோ அந்த பாலிசிக்கான ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து நீங்க இந்த பாலிசி நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.